ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 10th சோசியல் சயின்ஸ்லேருந்து 16ஆம் நூற்றாண்டில் வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து இருக்குல்ல, அதோட கண்டினியூஷன் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஜோதிபா பூலே வந்து கொடுத்துருக்காங்க. ஜோதிபா கோவிந்தராவ் பூலே 1827 மகாராஷ்டிராவில் வந்து பிறந்தார் அப்படிங்கிறாங்க. 1852 வந்து ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேயில் வந்து திறந்தார். ஸோ நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா வந்து இந்த இதுதான் 1852 தான் வந்து ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வந்து புனேயில் திறந்தார் அப்படிங்கிறாங்க. சத்ய சோதக் சமாஜ் உண்மை நாடுவோர் என்ற அமைப்பு வந்து பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக நிறுவினார் அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் பிறந்தது 1827. ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளி எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னா 1852 புனேயில் வந்து தொடங்கியிருக்கார் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு அமைப்பு வந்து தொடங்கியிருக்காங்க, சத்ய சோதக் சமாஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதாய் நிறுவினார் அப்படின்னுங்கிறாங்க. அடுத்து பாருங்க, இதுதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட். ஜோதிபா புலேயின் மனைவி பெயர் வந்து என்னன்னா சாவித்ரிபாய் பூலே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தார் அப்படின்னு. ஜோதிபா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு என்று விடுதிகளையும் விதவைகளுக்கு என காப்பகங்களையும் உருவாக்கினார் அப்படிங்கிறாங்க. அவர் எழுதிய நூலான குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம் அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை வந்து சுருக்கி கூறுகிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜோதிபா பூலே அப்படின்னா மகாராஷ்டிராவில் 1827 பிறந்திருக்காங்க. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி புனேயில் 1852 வந்து தொடங்கியிருக்காங்க. சத்ய சோதக் சமாஜ்ங்கிற அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவரோட மனைவி பேர் வந்து சாவித்ரிபாய் பூலே. அவங்களும் வந்து ஒரு பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கும் விடுதிகளை காப்பகங்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. அவங்க எழுதின நூல் தான் வந்து குலாம்கிரி அப்படின்னா வந்து அடிமைத்தனம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நாராயணகுரு. இவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா கேரளாவில் தான் வந்து பிறந்திருக்காங்க. இவங்க மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் வந்து அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார் அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே வாங்க, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை வந்து உருவாக்கினார். ஸோ யார் யார் அவங்க என்னென்ன அமைப்பெல்லாம் உருவாக்கியிருக்காங்க, அது எந்த ஒரு இதுக்கு நோக்கத்துக்காக உருவாக்கியிருக்காங்க நல்லா பார்த்துங்க. ஸோ நாராயணகுரு உருவாக்கிய அமைப்பு வந்தேன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டிய அவர் அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார் அப்படிங்கிறாங்க. குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பெற்று இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றனர் அப்படிங்கிறாங்க. நாராயணகுருவை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து என்னென்னா குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் அவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ரெண்டு இது பார்த்துருக்கோம். ஒன்று ஜோதிபாய் பூலே. அடுத்து வந்து என்னென்னா நாராயணகுரு வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஐயன்காளியும் வந்துன்னா 1863 வந்து திருவனந்தபுரத்தில் வந்து வெங்கனூரில் பிறந்தார் அப்படிங்கிறாங்க. அப்போது வந்து அப்பகுதி வந்து திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சி பகுதி அப்படிங்கிறாங்க. ஐயன்காளி 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்திருக்காரு. அவரோட இருந்த பகுதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திருவிதாங்கூர் அரசரோட ஆட்சி பகுதி அப்படிங்கிறாங்க. பொது இடங்களுக்கு செல்லுதல், பள்ளிகளில் வந்து கல்வி கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக வந்து போராடினார் அப்படின்னா. ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி 1907 ஜாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை வந்து நிறுவினார் அப்படிங்கிறாங்க. ஸோ நாராயணகுரு உருவாக்கிய அமைப்பு வந்துன்னா ஜாது ஜன பரிபாலன சங்கம் ஆண்டு 1907. இதே வந்து என்ன ஜோதிராவ் பூலே அப்படின்னா வந்து என்ன சங்கம் வந்து உருவாக்கினாங்கன்னா சத்ய சோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு சங்கம் வந்து உருவாக்குனாங்க. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது வந்து இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். 1857 ஆண்டு பெரும் புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் இந்திய முஸ்லிம்கள் மேற்கத்திய பண்பாட்டை சந்தேக கண் கொண்டு பார்த்தனர் அப்படிங்கிறாங்க. மேற்கத்திய கல்வி, பண்பாடு, மேற்கத்திய சிந்தனைகள் ஆகியவை தங்கள் மதத்திற்கு ஆபத்தாய் அமையுமோ என அச்சமூகம் அஞ்சியது. ஆகையால் முஸ்லிம்களில் ஒரு சிறிய பிரிவினரே மேற்கத்திய கல்வி பயில முன் வந்தனர் அப்படிங்க. ஜஸ்ட் வந்து ஒரு இது ரீட் மட்டும் பண்ணிங்க. இப்போ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சையத் அகமது கான்னா டெல்லியில் உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர் தான் சையத் அகமது கான் அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்பறிவின்மை, குறிப்பாக நவீன கல்வி அறிவின்மையை இஸ்லாமியர்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்து அவர்களை கீழ்நிலையில் வைத்து விட்டது என கருதினார் அப்படிங்கிறாங்க.
ஸோ அறிவியல் கழகம் ஒன்றை வந்து நிறுவியிருக்காரு யார்? சையது அகமது கான். ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க, இதை கூற்றுகளை வைப்பாங்க. அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக அறிவியல் நூல்களை வந்து உருது மொழியில் வந்து மொழியாக்கம் செய்திருக்கார் சையது அகமது கான். இது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ வந்து நம்ம சையது அகமது கான் வந்து பார்த்தோம், அறிவியல் கழகம் ஒன்றை வந்து நிறுவியிருக்காரு. அலிகார் இயக்கம் அதையும் வந்து அவர் தான் உருவாக்கியிருப்பார். சையது அகமது கான் 1875ஆம் ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை வந்து நிறுவினார். அலிகார் இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் இந்த கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால் அப்பெயரை பெற்றது. அந்த கல்லூரி தான் வந்து 1920 வந்து தரம் உயர்த்தப்பட்ட பல்கலைக்கழகமாக வந்து மாறியிருக்கு அப்படிங்கிறாங்க. இதே 1875 நம்ம பார்த்துருக்கோம், தயானந்த சரஸ்வதி வந்து ஆரிய சமாஜத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. பிரம்மஞான சபையும் உருவான ஆண்டு வந்து 1875 தான். ஆல்காட்டும் பிளவாட்ஸ்கி அவங்களால உருவாக்குனதான் பிரம்மஞான சபை. இவரெல்லாம் எந்தெந்த இயர் ஒரே மாதிரி வருதுன்னு பார்த்துங்க. அலிகார் இயக்கம் 1875 உருவாக்கினது யார் அப்படின்னா வந்து சையது அகமது கான். ஸோ ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை வந்து நிறுவியிருக்காங்க. அதுக்கடுத்து அதை வந்து தரம் உயர்த்தியிருக்காங்க பல்கலைக்கழகமாக. எந்த ஆண்டுனா 1920. தியோபந்த் இயக்கம் அப்படின்னு என்பது இதுவும் ஒரு மீட்பு இயக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பழமை வாய்ந்த முஸ்லீம் உலேமாக்களால் தொடங்க பெற்றதான் வந்து தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறாங்க. இந்த உலோமாக்கள் முகமது குவாசிம் நானோதேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவினர் அப்படிங்க. ஸோ தியோபந்த் இயக்கம்னா ஒரு மீட்பு இயக்கம். இதை உருவாக்குனது யாருன்னா உலேமாக்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி அவங்க வந்து 1866 யூபியிலேருந்து சஹரன்பூரிலேருந்து ஒரு பள்ளியை நிறுவியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வாங்க, மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவர் ஆனார். யார் அப்படின்னா மௌலானா முகமது உல் ஹசன். அவர் தான் வந்து தியோபந்தின் புதிய தலைவர். அவரின் தலைமையில் இயங்கிய ஜமைத் உல் உலேமா ஹசனுடைய கருத்துகளான இந்திய ஒற்றுமை என்னும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை வந்து முன்வைத்தது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஜோதிராவ் பூலே பற்றி பார்த்துருக்கோம், நாராயண குரு, ஐயன் காளி, அடுத்த சையது அகமது கான் வந்து பார்த்துருக்கோம். அவங்க யார் யார் என்னென்ன சங்கம் உருவாக்கியிருக்காங்கிறது நல்லா தெளிவாங்க. ஜோதிராவ் பூலே அப்படின்னா வந்து 1852 வந்து ஒரு பள்ளி ஒன்று வந்து ஒடுக்கப்பட்டவருக்காக வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து வந்தோன்னா வேற என்ன உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா குலாம்கிரி அடிமைத்தனம்ங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் வந்தோன்னா ஜோதிராவ் பூலே வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னா ஐயன் காளி வந்து திருவனந்தபுரத்தில் பிறந்திருப்பார் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து நாராயண குருவால் வந்து ஊக்கம் பெற்ற ஐயன் காளி தான் ஜாதிஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற அமைப்பையும் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதே சையது அகமது கான் அப்படின்னா அலிகார் இயக்கத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து தியோபந்த் இயக்கம் அப்படின்னா யார் அப்படின்னா வந்து உலேமாக்கள் தான் தொடங்கியிருப்பாங்க. ஆனால் முகமது குவாசிம் நானோதேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி இவங்கெல்லாம் வந்து சஹரன்பூரில் வந்து 1866 ஒரு பள்ளியை நிறுவியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்சி இயக்கம் 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் வந்து தொடங்க பெற்றது அப்படின்னா 1851 ஃபர்ஜுன்தீன் அவுரோஜி என்பார் ரக்னுமாய் மஜ்தயாசனன் சபா அப்படின்னா என்னென்னா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் எனும் அமைப்பை வந்து ஏற்படுத்தினார். யார் அப்படின்னா 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி அவங்க தான் வந்து ரஜ்னுமாய் மஜ்தயாசனன் சபா வந்து உருவாக்கியிருக்காங்க. கேட்பாங்க ராஜ் கோப்தார் என்பதே வந்து அந்த தாரக மந்திரம். ராஜ் கோப்தார் அப்படின்னா வந்து உண்மை விளம்பி அப்படிங்காங்க. ஃபெரம்ஜி மல்பாரி என்பவர் குழந்தை திருமணம் பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டுமென வந்து இயக்கம் நடத்தினார் அப்படின்னா இந்த சமூகம் தான் வந்து ஃபெரோஸ் மேத்தா, தீன்சா வாத்தா போன்ற சிறந்த தலைவர்களை வந்து உருவாக்கியது. அவர்களின் தொடக்க கால காங்கிரஸில் வந்து முக்கிய பங்கு ஆற்றியது அப்படிங்கிறாங்க. ஸோ பார்சி இயக்கம் பார்த்துங்க. அடுத்து வந்து சீக்கிய சீர்திருத்த இயக்கம்னா நிரங்கரிகள் நாம்தாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் சீக்கிய சமூகத்தில் சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் வந்து நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனர் யார் அப்படின்னா பாபா தயால்தாஸ் தான் வந்து நிரங்கரி இயக்கத்துக்கு வந்து தலைவர் அப்படின்னா. நிரங்கரி அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உருவம் மற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தினார்.
சிலை வழிபாடு, சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல், குருநானக்கின் தலைமையும் ஆதி கிரந்தத்தையும் மதித்தல் ஆகியன அவருடைய போதனைகளின் சாரமாக விளங்கின. ஸோ ரொம்ப முக்கியம். நிரங்கரி அப்படின்னா அதனோட தலைவர் யார் சொல்கிறாங்கன்னா பாபா தயால் தாஸ் அப்படிங்கிறாங்க. நிரங்கரி அப்படின்னா ஒரு உருவமற்ற இறைவன் வழிபாடு அப்படிங்கிறாங்க. குருநானக்கின் தலைமையும் ஆதி கிரந்தத்தையும் மதித்தல் ஆகியன அவருடைய போதனைகளின் சாரமாக விளங்கின. அடுத்து பாருங்கள், பாபா ராம்சிங் என்பவரால் தொடங்க பெற்றதான் நாம்தாரி இயக்கம். பாபா ராம்சிங் அப்படின்னா நாம்தாரி இயக்கம். நாம்தாரி இயக்கம்னா சீக்கியர்களின் அடையாளங்களை கிர்பான் அந்த வாளை தவிர அணிய வற்புறுத்தியது. வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை லத்தியை வைத்து கொள்ளும்படி ராம்சிங் கூறினார் அப்படிங்க. ஸோ ராம்சிங் யார் அப்படின்னா நாம்தாரி இயக்கத்தின் தலைவர் தான் ராம்சிங். வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை லத்தியை வைத்து கொள்ளும்படி ராம்சிங் கூறினார் அப்படிங்கிறாங்க. இந்த இயக்கம் ஆணும் பெண்ணும் சமம் என கருதியது. ஸோ இதில் ரெண்டு தான் இருக்குது. ஒன்று என்ன நிரங்கரி, இன்னொன்று நாம்தாரி அப்படிங்கிறாங்க. நிரங்கரி அப்படின்னா அதை யார் நிறுவனர்னா பாபா தயால்தாஸ் தான் நிறுவியிருப்பாங்க. பாபா ராம்சிங் நிறுவனது நாம்தாரி இயக்கம். அது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஆரிய சமாஜம், கிறித்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் சிங் சபா எனும் அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே இந்த சபாவின் முக்கியமான நோக்கமாக அமைந்தது. அந்த சீக்கிய மதத்தோட புனிதத்தை மீட்டெடுப்பது எதோட நோக்கம்னா சிங் சபாவோட நோக்கம். இது எங்கே நிறுவியிருக்காங்க அப்படின்னா அமிர்தசரஸில் தான் நிறுவியிருக்காங்க. அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. சிங் சபாவை அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு அப்படிங்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள். ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னா யாரை குறிப்பிடுவாங்கன்னா வள்ளலார் அவர்கள் தான் ராமலிங்க அடிகள் அப்படிம்பாங்க. அவரோட வாழ்நாட்காலம் 1823 1874 தான். அவர் தான் சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூரில் பிறந்திருப்பாங்க. ஸோ அவர் பிறந்த ஊர் மருதூர். இது ரொம்ப முக்கியமான வாசகம் பாருங்கள். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என கருத்தினை முன்வைத்தார் அப்படிங்கிறாங்க. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னா வள்ளலார் அவர்கள் தான் குறிப்பிடணும். அவர் தான் ஜீவகாருண்யம் என்றார். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார் அப்படிங்கிறாங்க. அந்த சமரச வேத சன்மார்க்க சங்கம் தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 ஜாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். ஸோ இயர் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1867 தான் நிறுவியிருக்காங்க வடலூரில். அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவருட்பா என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன அப்படிங்க. ஸோ ராமலிங்க அடிகள் அப்படின்னா அவருடைய பெயர் வள்ளலார் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. 1823 to 74 தான் அவரோட காலம். அவர் பிறந்தது மருதூரில் பிறந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். துயரப்படும் உயிரினங்களை கண்டு இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவங்களோட ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்ங்கிற அமைப்பை நிறுவியிருக்காங்க. அதை பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. எப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு. 1867 வடலூரில் இலவச உணவகத்தையும் நிறுவியிருப்பார். அடுத்து இவரோட பாடல்கள் அப்படிலாம் திருவருட்பாங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்டு உள்ளன. இதை ஒரு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது யாரோடது அப்படின்னு கேட்கலாம். நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்க சாட்சியாய் இருந்தார். பசியினால் இளைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் களைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன். இது யாருடையது அப்படின்னா அந்த வரிகள் வள்ளலார் அவர்களுடையது. கொடுத்துட்டு கூட கேட்கலாம், பார்த்துங்க. அடுத்து அயோத்திதாசர். அவரோட காலம் 1845 1914 வரையும் இவர் ஒரு தமிழ் அறிஞர் அப்படிங்கிறாங்க. சித்த மருத்துவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவர் எதெல்லாம் புலமை பெற்றிருக்கார் அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர் அப்படிங்கிறாங்க. இவர் பிறந்தது சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. கீழே பாருங்க. ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைத நந்தா சபா என்னும் அமைப்பை உருவாக்கினார். மேபி
அத்வைதானந்த சபா அப்படின்னு கொடுத்துட்டு இதோட ஆசிரியர், இந்த அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அயோத்திதாசர் அவர்கள். 1882 தான் அயோத்திதாசரும் ஜான் ரத்னம் என்பவரும் திராவிடர் கழகம் என்ற அமைப்பை வந்து ஒரு நிறுவினர் அப்படின்னா. ஸோ அந்த திராவிடர் கழகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1882. யாரும் சேர்ந்து அப்படின்னா அயோத்திதாசரும் ஜான் ரத்னம்னு சேர்ந்து. அடுத்து பாருங்க, இதே வந்து 1885 திராவிட பாண்டியன் என்ற இதழையும் வந்து தொடங்கினார். ஸோ திராவிட கழகங்கிற அமைப்பு 1882. 1885 வந்து திராவிட பாண்டியன் என்ற இதில் வந்து தொடங்கியிருக்காங்க. திராவிட மகாஜன சபாங்கிற அமைப்பை வந்து 1891 நிறுவி அதோட முதல் மாநாடு வந்து எங்கே நடத்தியிருக்காரு அப்படின்னு வந்து நீலகிரியில். இது ஃபுல்லாக இந்த லெசன் ஃபுல்லாகவே வந்து எக்ஸாம்ஸ் ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அத்வைதானந்த சபா நிறுவியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர். திராவிடர் கழகம் 1882. திராவிட பாண்டியன்கிற இதழ் 1885. திராவிட மகாஜனங்கிற அமைப்பு வந்து 1891 நிறுவியிருக்காரு. அதோட முதல் மாநாடு எங்கன்னா நீலகிரி. அடுத்து பாருங்க, பிரம்மஞான சபை நிறுவியவர்களில் ஒருவரான கர்னல் H.S. ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்று அவர் அங்கே பௌத்தத்தை வந்து தழுவினார் அப்படின்னா. ஸோ இவர் இலங்கை சென்ற வருடம் எந்த ஆண்டு அப்படின்னா 1898. அதே ஆண்டில் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் என்கிற அமைப்பையும் சென்னையில் நிறுவினார் அப்படின்னு. ஸோ சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற அமைப்பை நிறுவினவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர். எங்கே நிறுவியிருக்காங்க அப்படின்னா சென்னையில். 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அதை வந்து 1914 அவர் காலமாகும் வரையிலும் வந்து தொடர்ந்து வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பைசா தமிழன் அப்படின்னா அந்த பத்திரிகையை வந்துன்னா 1907 தான் நிறுவியிருக்காரு. அது அவர் இறக்கும் வரை வந்து அதை கண்டினியூ பண்ணி வெளியிட்டிருக்காரு அந்த இதில் வாராந்திர பத்திரிகை. ஸோ அயோத்திதாசரோட கண்டென்ட்டு வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. ஸோ இதில் பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், ஆரிய சமாஜம், அலிகார் இயக்கம், ஜோதிராவ் பூலே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நல்லா இப்போ நாராயண குரு, ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர் பற்றின எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஜஸ்ட் ஒரு பாட சுருக்கத்தோட பார்த்துக்குவோம். ராஜாராம் மோகன் ராயல் பிரம்ம சமாஜம் வந்து நிறுவ பெற்றது. எந்த ஆண்டு நிறுவியிருப்பாங்க? 1828 ஆகஸ்ட் 20 தான் நிறுவியிருப்பாங்க. அவருடைய இறப்பிற்கு பின்னர் சமாஜத்தின் செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வதில் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூரும். தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்னா யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தான் வந்து தேவேந்திரநாத் தாகூர் அப்படிம்பாங்க. அவரும் கேசவ் சந்திரசனும் வகித்த பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்க. கேசவ் சந்திரசன் வந்து நம்ம எப்போ ஜாயின் பண்ணியிருப்பாருன்னு பார்த்துருப்போம். 1857 தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க பிரம்ம சமாஜத்தில். ஆனால் 1866 ஒரு பிளவு வந்து அது ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். இந்திய பிரம்ம சமாஜம், ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். இந்திய பிரம்ம சமாஜத்துக்கு யார் ஹெட்டாக இருந்திருப்பாங்க அப்படின்னா கேசவ் சந்திரசென்னும், ஆதி பிரம்ம சமாஜத்துக்கு வந்து தேவேந்திரநாத் தாகூரும் வந்து ஹெட்டாக இருந்திருப்பாங்க. அதுதான் அந்த லைனில் உள்ளது. அடுத்து பாருங்க, எம்ஜி ரானடேயின் பங்களிப்பும் அவர் இணைந்து செயல்பட்ட பிரார்த்தன சமாஜத்தின் பங்களிப்பும் ஆய்வு வந்து செய்யப்பட்டுள்ளது. பிரார்த்தன சமாஜம் அப்படின்னா எங்கே நிறுவியிருப்பாங்க? மும்பையில் நிறுவியிருப்பாங்க. ஆத்மராம் பாண்டுரம். அதில் 2 உறுப்பினர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள், எம்ஜி ரானடே அப்படியும் பண்டார்கர் அப்படின்னு. அந்த ரானடே அப்படிதான் வந்து தக்கான கல்விக் கழகம், பூனா சர்வஜனிக் சபா, இன்னொரு ஒரு அமைப்பு நிறுவியிருப்பாங்க, விதவை மறுமண சங்கம். இதெல்லாம் வந்து அவர் நிறுவிய அமைப்புகள். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அவர் எந்த இதில் வந்து உறுப்பினராக இருந்திருப்பார் ரானடே அப்படின்னா பிரார்த்தன சமாஜத்தில் தான். அடுத்து பாருங்க, சுவாமி தயானந்த சரஸ்வதியின் ஆதரவில் இந்து மதத்தை சீர்திருத்த ஆரிய சமாஜம் மேற்கொண்ட முயற்சிகள், அது அந்த சுத்தி இயக்கம், வெளிநாட்டுக்கு சென்ற தீட்டு அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்களே. அதான் மதம் மாறியவர்களை மீண்டும் இந்து மதத்திற்கே வந்து கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஏற்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன அப்படிங்க. ஸோ தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் 1875 பஞ்சாபில் தான் நிறுவியிருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். ஏதோ பிரகாஷ்னு வரும், சத்யார்த்த பிரகாஷ்ங்கிற நூலையும் வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, தீவிர சீர்திருத்தவாதியான ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் குறித்தும் பெண்களின் மேம்பாட்டிற்கான அவரின் முயற்சிகளும் வந்து விளக்கப்பட்டுள்ளன. கரெக்ட். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம்? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படிதான் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்ம என்ன பார்த்தோம்? கல்கத்தாவில் தான் வந்து கல்கத்தாவுக்கு அருகில் உள்ள தட்சிணேஸ்வரத்தில் ஒரு அர்ச்சகராக தான் இருந்திருப்பார். அவரோட இஷ்ட தெய்வம் வந்துன்னா காளி அப்படின்னு கூட பார்த்துருக்கோம். அவர் தான் அந்த ஜீவனே வந்து சிவன்,
மக்களுக்கு செய்யும் சேவை தான் மகேசனுக்கு செய்யப்படும் சேவை. இதெல்லாம் வந்து அவரோட இம்பார்ட்டண்ட்டான வரிகள். ஸோ அவரோட சீடர் தான் வந்து யார் அப்படின்னா விவேகானந்தர் வந்து குறிப்பிடுவாங்க. விவேகானந்தர் தான் வந்துன்னா ராமகிருஷ்ண மடத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. எந்த ஆண்டு? 1897. அதோட ரொம்ப முக்கியம், 1893 வந்து உலக சமய மாநாடு சிகாகோவில் நடந்திருக்கும். அதில் வந்து பங்கேற்றிருப்பார் விவேகானந்தர். அடுத்து பாருங்கள், மகாராஷ்டிராவில் ஜோதிபா பூலே ஒடுக்கப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் பகுதியினருக்கு சமூக நீதியை பெற்றுத்தர மேற்கொண்ட பணிகள் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் தான் ஜோதிபா பூலே இருந்திருப்பாங்க. அவங்களோட மனைவி பேர் தான் வந்து சாவித்ரிபாய் பூலே. இவங்க தான் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஒரு கல்வி கூட அமைப்பு நிறுவியிருப்பாங்க. 1852 வந்து நிறுவியிருப்பாங்க. அடுத்து வந்து குலாம்கிரிங்கிற நூலை கூட எழுதியிருப்பாங்க. குலாம்கிரி அப்படின்னா வந்து அடிமைத்தனம் அப்படின்னு கூட நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசன் பார்ப்போம்.